Thanks, sir. It's okay. Dev Kotak. देव कोटक सौरभ दास का इंटरव्यू लेने गए थे। नहीं, सौरभ ने मुझे बुलाया। हाँ मेरा फोन का है। मीडिया के लिए लोगों में आक्रोश है। हाँ बिल्कुल है, लेकिन ऐसा बिल्कुल नहीं होना चाहिए। कुछ नौजवान थे जिन्होंने गलत किया और 10 मिनट से सुन रहा हूँ मैं, पूरा झूठ नैरेटिव फैला रही है वो औरत। एनडीटीवी 10 मिनट से झूठ नैरेटिव फैला रही है, लाइव है ये लोग। सोशल मीडिया से कैसे पाकिस्तान से सपोर्ट मिला, पाकिस्तानी कनेक्शन की भी पाकिस्तान की छात्रों को भड़काने वाली साजिश पकड़ी गई है। मार्च के लिए निकले सीजेपी के लोगों ने पुलिस पर जमकर पत्थरबाजी की। வணக்கம். இந்த நபருடைய நிலையை பார்த்தீர்களா? யார் இந்த நபர்? கோதி மீடியாவிற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், சம்பளத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். ஜந்தர் மந்தரில் வந்த போராட்டக்காரர்கள் கோதி மீடியா மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த ஆக்ரோஷம் இந்த ஜேர்னலிஸ்ட்கள் மீது எடுப்பது சரியா என்று நீங்க கேட்டீர்கள். நிச்சயமாக தவறு. நீங்க வாய் வார்த்தையாக பேசுங்கள், உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்குங்கள். கோதி மீடியா ஹாய் ஹாய் என்கிற கோஷங்களை விடுங்கள், தவறு கிடையாது. உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம், அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய பணி வேறாக இருக்கலாம். ஆனால் எதற்காக இந்த நிலை வந்தது, இதை இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் செய்ய. ஒரு நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மீடியா, அந்த மீடியாவில் இருந்து தான் நான் வெளிவந்திருக்கிறேன். 26 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையின் முதல் 16 ஆண்டுகள் இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பணிபுரிந்து வெளிவந்திருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும் என்ன, எப்படி உத்தரவு வரும் எல்லாமே தெரியும். நான் பணிபுரிந்த அந்த தொடக்க காலகட்டத்தில் ஒரு போலீஸ் மீது இருக்காத நம்பிக்கை மீடியா மீது வைப்பார்கள். மீடியா வந்துருச்சுன்னா எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் என்கிற அந்த விஷயம். எங்களுடைய பியூரோல ஃபோன் வந்துட்டே இருக்கும். சார் இங்கே கொலை நடந்துருச்சு, சார் இங்கே திருட்டு நடந்துருச்சு, சார் இங்கே ஈவிடீசிங் நடந்துருச்சு. அந்த அளவில் மதிப்பு வைத்திருந்தார்கள் எங்கள் மீது. என்னைக்கு அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய போனதோ நான் வெளியில வந்துட்டு என் போன்ற பல்வேறு நபர்கள் வெளியே வந்துட்டாங்க. டுடே வி ஆர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், வி ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் மீடியா எனிமோர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனிமோர். ஆனால் இன்னைக்கு இந்த நிலைக்கான காரணம், இந்த வீடியோவை நீங்க பாருங்கள். ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம், மாணவர்கள் மீது நடந்த அந்த தடியடி, அதை எப்படி இந்த பணத்திற்காக வேசை போன்று தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய வேலையை வித்து இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய இந்த முகங்களை பாருங்கள். இவர்கள் செய்யக்கூடிய தவறு, ஸ்டூடியோக்குள்ள உட்கார்ந்துட்டு இவர்கள் பரப்பக்கூடிய ப்ரோபகண்டா, அதற்கான காரணம் தான் இந்த நபர் இன்னைக்கு அடி வாங்கி நிற்கிறார். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. सोशल मीडिया से कैसे पाकिस्तान से सपोर्ट मिला, पाकिस्तानी कनेक्शन की भी, पाकिस्तान में कौन कौन से हैंडल्स जो थे वो मैदान में उतरे, अफवाहें फैलाई गई, पाकिस्तानी कनेक्शन, पाकिस्तानी हैंडल्स। पाकिस्तान की छात्रों को भड़काने वाली साजिश पकड़ी गई है। मार्च के लिए निकले सीजेपी के लोगों ने पुलिस पर जमकर पत्थरबाजी की। உண்மை என்ன? இவர்கள் கூறுவது என்ன? பாகிஸ்தானியர்கள் எல்லாமே பாகிஸ்தானியாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி வழியாக. இந்த மாதிரி இதை பாகிஸ்தான் மீது போட்டு எல்லா கோதி மீடியா ஆங்கர்ஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான். நடந்தது என்ன? யார் இங்கே பாகிஸ்தானியர்கள், யார் இங்க தீவிரவாதிகள், யார் இந்த மாணவர்களை அடித்தார்கள் என்கிற அந்த காட்சியை பாருங்கள். ஒட்டுமொத்த பிஜேபி ஈகோ சிஸ்டம், ஒட்டுமொத்த கோதி மீடியா ஈகோ சிஸ்டம் இன்னைக்கு மாணவர்கள் மீது இது போன்ற பழிகளை போடுவதற்கு முன்பு இந்த ரிப்போர்ட்டை நீங்க பாருங்க. सुनने के बाद अभी एक डंडा इधर पड़ा है और एक डंडा इधर पड़ा है। देखो 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 अंगारे जैसे
ஓ அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. என்னுடைய அடுத்த வீடியோவை பாருங்க. உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இது ஓடிட்டு இருக்கு. ஆஜ் தக் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஊடகம். ஆஜ் தக்குடைய நிலையை பார்த்தீர்கள்னா, தன்னுடைய வண்டியில ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை கூட மறைக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கிறார்கள். ஒரு போட்டோ, ஒரு பேப்பர் எடுத்து மறைச்சிடலாம், பிரச்சனை தெரியக்கூடாது யாருக்கு. ஏன்னா அங்க அந்த அளவுல எதிர்ப்பு, மக்களுடைய ஆக்ரோஷம் வெளிவருது. ये देखिए हालत आज के गोदी मीडिया का, अपना नाम छुपाना पड़ रहा है। ये आज तक है, आज तक ये अपना नाम छुपा रहे हैं. என்னுடைய இன்னொரு வீடியோ நீங்க பார்க்கணும். என்டிடிவி கௌதம் அடானியோடைய சேனல் ஷார்ட்கட் வழியாக என்டிடிவியை, அந்த என்டிடிவியில நானும் வேலை பார்க்கிறேன், அந்த என்டிடிவியை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஒரு காலகட்டத்தில் என்டிடிவியை பார்த்தால் போதும், இங்கிருந்து செய்திகள், உண்மையான செய்திகள் கிடைக்கும் என்று இருந்த காலம் போய் இன்னைக்கு என்டிடிவியோடைய நிலையை நீங்க பாருங்க. இப்போ அடுத்து ஒரு 4-5 வீடியோக்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எப்படி மக்கள் இந்த கோதி மீடியாவை விரட்டி அடிக்கிறார்கள். இந்த நாட்டை கூறு போட்ட நபர்கள் எத்தனை நாட்களுக்கு தான் தப்பிக்க முடியும்? ये हमें गोदी मीडिया देखने को मिला, ये लाठी चार्ज कभी कवर नहीं करेंगे. கடந்த 30 நாட்களாக இந்த போராட்டத்தை கவர் செய்யாத இந்த நபர்கள், அந்த ஜந்தர் மந்தர் பக்கம் தலை கூட வைத்து படுக்காத நபர்கள், இன்னைக்கு தன்னுடைய பொய்யை, ப்ராபகண்டாவை பரப்புவதற்காக, கட்டுக்கதைகளை பரப்புவதற்காக இதே ஜந்தர் மந்தரில் வந்தபோது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஜென்சி எப்படி அவர்கள் விரட்டியடித்தார்கள், அதை நீங்க பாருங்க. 10 मिनट से सुन रहा हूँ मैं, पूरा झूठ नैरेटिव फैला रही है वो औरत. एनडीटीवी 10 मिनट से झूठ नैरेटिव फैला रही है. लाइव है ये लोग, बोल रहे शांतिपूर्वक लेके गए. इंस्टाग्राम पे वीडियो देखो, घसीट के लेके गए. इंस्टाग्राम पे वीडियो देखो प्लीज मैम, स्क्रिप्ट मत पढ़ो. मैं देखा आपको स्क्रिप्ट पढ़ रहे थे आप. இது இந்தியன் மீடியா, ஆனா இன்டர்நேஷனல் மீடியா தைரியமாக இந்த நாட்டு கோதி மீடியாவுடைய முகத்தரையை மட்டும் கிளிக்கவில்லை. அங்க நடக்கக்கூடிய உண்மைகளை, கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்கள் ஆஸ்திரேலியாவின் ஏபிசி நியூஸ் எடுத்து காட்டி வருகிறது. நீங்க பாருங்க, நேரடியாக மாணவர்கள் மத்தியில் போய் இன்டர்நேஷனல் மீடியா எடுத்து காட்டக்கூடிய இந்த வீடியோ பாருங்க. Hundreds of people have turned out to the streets of Delhi today in support of the Cockroach Junta Party, or CJP. It started as a satirical political party launched by Abhijit Dibke, a 30-year-old Indian student who's currently studying in the United States. அடுத்த வீடியோ ரவிஷ் ரஞ்சன். I had worked with him, he's my friend. ஆனா இதுவரை அந்த என்டிடிவில இருந்து வெளிவர தைரியம் இல்லை. பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஸ்டேபிள் ஜாப், வேலை இருக்கு, சம்பளம் கிடைக்குது, அதற்காக வேலை பார்த்தே ஆகணும் இல்லையா? ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை தட்டி கேட்காமல் தன்னுடைய பாஸ்களோட உத்தரவை கேட்ட ரவிஷ் ரஞ்சன், மை ஃப்ரெண்ட், இவரை ஒரு நபர் போய் கேள்வி கேட்கிறார். मूर्ख और भटकी हुई भीड़ अच्छे पत्रकारों को भी नहीं छोड़ रही. நிச்சயமாக ஒரு நல்ல பத்திரிகையாளர், ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடம்தான் தவறாக. அதனால் இந்த மக்கள் ஏமாளிகள் கிடையாது, முட்டாள்கள் கிடையாது. அவர்கள் என்ன பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன உணர்கிறதோ அதை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அந்த எதிர்ப்பை தான் நீங்க பார்க்கிறீங்க. पूछना चाहता हूँ, हाँ जो भी है, मैं आपसे एक पूछना चाहता हूँ कि जब 1 महीने से ये धरना प्रदर्शन चल रहा था तो आपकी मीडिया क्यों नहीं आई थी? एनटीवी वाले, आज तक वाले क्यों नहीं आए थे? मैं ये जानना चाहता हूँ सर आपसे, कुछ बताइएगा सर. தொடக்கத்தில் காட்டிய அதே வீடியோ, அதற்கான 2வது பாகத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த நபருடைய பெயர் 2 வீடியோ ஒன்றாவே போட்டு காட்டு.
இந்த நபருடைய பெயர் தேவ். டைம்ஸ் நாவில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான சின்சியரான பத்திரிகையாளர். தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கிறார். ஆனால் இவர் வேலை பார்க்கக்கூடிய மீடியா ஹவுஸ் நரேந்திர மோடி கிட்ட பணம் வாங்கி, அரசாங்கத்திடமிருந்து பணம் வாங்கி, நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையுமே சரி என்று எடுத்து காட்டி வருகிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு இந்த நபருடைய இந்த நிலையாக இருக்கிறது. नहीं, सौरभ ने मुझे बोला है। मेरा फोन का है। मेरा फोन का है। मिल जाएगा मिल जाएगा मिल जाएगा मिल जाएगा मिल जाएगा फोन मिल जाएगा फोन मिल जाएगा चिंता मत करिए हम इसकी जान बचा के लाए बड़ी मुश्किल से பார்லிமெண்டில் நிற்கக்கூடிய இதே கோதி மீடியா ஆங்கர் கல்யாண் பானர்ஜி, டிஎம்சியின் லீடர், அவரிடம் கேட்கிறார்கள், பாருங்க எங்களுடைய ஒரு பத்திரிகையாளரை அவர் கையில் இருந்த மொபைல் போனை பறிச்சுட்டாகலாம், வாட்சை பறிச்சுட்டாகலாம், அவருக்கு அடி உதையெல்லாம் விழுந்திருக்கான். அப்ப அவர் கேட்ட கேள்வி, நீங்க ஏன் அங்க போனீங்க, நாங்க கவர் செய்ய போக வேண்டாமா? அப்ப அவர் கொடுத்த பதில், 20-30 நாட்களாக கவர் செய்ய போகாமல் இருந்தது நீங்க தானே, இன்னைக்கு போனீங்கன்னா அப்படித்தான் நடக்கும், அவர்கள் செய்யறது சரிதான். See, I don't accept this answer. जर्नलिस्ट के साथ जो किया, हमारा एक रिपोर्टर था, उसको रॉब किया, असॉल्ट किया। आप क्यों किया उधर अंदर में? तो नहीं उनका वो लोग जानते हैं जो आप लोग गोदी मीडिया का आदमी है। नहीं, वो लोग जानते हैं आप लोग गोदी मीडिया का, आप गोदी मीडिया का आदमी है। நிச்சயமாக அவர்கள் கை வைத்தாங்க. ஆனால் அங்க நடப்பதற்கான காரணம் இதே கோதி மீடியா தானே. இந்த நாட்டை ஏமாற்றுறது இவர்கள் தானே. நரேந்திர மோடியிடம் பணத்தை வாங்கி கொண்டு நரேந்திர மோடிக்காக வேலை பார்த்த நபர்கள் இவர்கள் தானே. அப்போ 12 ஆண்டுகளாக மக்களுடைய குரலை நெரிக்கக்கூடிய வேலை இவர்கள் தானே பார்த்தார்கள். இப்போ இன்னொரு மீடியா ஹவுஸ் ஜெர்மனியில இருந்து, இந்த மீடியா ஹவுஸ் DW நியூஸ், இவர்கள் எந்த அளவில் இந்தியாவில் நடக்கக்கூடிய செய்தியை ரிப்போர்ட் செய்கிறார்கள் அதையும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் கோதி மீடியாவோட ரிப்போர்ட்டிங் எடுத்து காட்டுகிறேன். பாருங்க. India's government is facing its biggest youth-led challenge in years. Thousands of protesters from what were known as the cockroach movement. இன்னொரு மீடியா, இதே கோதி மீடியா, அவர்களை எப்படி விரட்டியடித்தார்கள் இந்தியாவில், அதை பாருங்கள். இதற்கான மிக முக்கியமான காரணத்தை இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை பாருங்க, அடுத்த வீடியோ காட்டுறேன். NDTV கௌதம் அடானியோட இந்த சேனல் AI வழியாக தயாரித்த ஒரு வீடியோவை போட்டு ஜந்தர் மந்தர்ல 65-70 போலீஸ் ஆபீசர்கள் காயமடைந்தார்கள். 70-80 போராட்டக்காரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆங்கிள் பாகிஸ்தான் ஆங்கிள். ஒரு AI வீடியோவை போட்டு எந்த அளவில் இந்த நபர் பொய் பேசி கட்டுக்கதைகளை கட்டி வருகிறார். அதாவது பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்த குண்டர்கள், இந்த தீவிரவாதிகள் புகழ்ந்து விட்டார்கள். அப்போதான் போலீஸ் ஒரு மினிமம் பலத்தை பயன்படுத்தி, மினிமம் அட்டாக்கை நடத்தி, மினிமமாக அந்த தடியடிகளை நடத்தி இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் செய்தார்களா? மினிமமா? இந்த வீடியோவை நீங்களே கேளுங்க. प्रदर्शनकारियों की भीड़ ने हमला और उत्पात मचाया। पुलिस और अर्धसैनिक बलों के 50 से ज्यादा जवान घायल हो गए। உதவி வாங்க மாட்டார்களா? அப்படி எப்படி இப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்க ஜந்தர் மந்தருக்கு போகும்போது இந்த கோபம் அங்க வெடிக்குமா வெடிக்காது? இன்னொரு நபர் சுதீர் சௌத்ரி ஜீல இருந்தாரு. அண்டர் டேபிள் ஒரு செய்தியை போடுவதற்காக பணம் கேட்டு திஹார் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த நபர். அப்புறம் ஆஜ்தக்கு போனார். ஆஜ்தக்லேயே விரட்டி அடித்தார்கள். இப்போ தூர்தர்ஷன் நம்மளோட டாக்ஸ் பேயர் பணத்தை வைத்து இந்த நபருக்கு நம்ம சம்பளத்தை போட்டு கொடுத்தோம். தன்னை ஜேர்னலிஸ்டாக எடுத்து காட்டக்கூடிய இந்த நபர் இவர் பேசுறதை நீங்க கேட்கணும். இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் ஆங்கிள் இருக்கு. காஷ்மீர்ல உட்காரக்கூடிய நபர்கள் ஆர்டிகல் 370 எப்படி நீக்கலாம் என்கிற அந்த கனவில் இருக்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? இவர்கள் தேச துரோகிகள், டுக்குடே டுக்குடே கேங்கை சார்ந்த நபர்கள். இது எல்லாமே இந்த நபர் தன்னுடைய ஏசி ஸ்டுடியோல உட்கார்ந்துட்டு பேசக்கூடிய நபர். பாருங்க. मोदी सरकार का विरोध करने वाले, आजादी के नारे लगाने वाले, हमारे देश विरोधी गैंग के लोग, अर्बन नक्सल लोग, इन सभी ने मिलकर इस आंदोलन को अब हाईजैक कर लिया है और इसे शाहीन बाग पार्ट 2 बना दिया है. அடுத்த வீடியோ ABP நியூஸ். இதற்கு முன்னாடி நான் காட்டிய 2-3 வீடியோக்கள். அந்த வீடியோக்களை பார்த்து மக்களுடைய கோபம் எப்படி வெடிக்காது?
இப்போ ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தரில் எந்த மீடியா, எந்த கோதி மீடியா போனாலும் அவர்கள் அங்கிருந்து விரட்டடிக்கப்படுகிறார்கள், துரத்தடிக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டின் மீடியாவுடைய நிலை இந்த அளவில் மோசமானதற்கான காரணம் இந்த நபர்கள் மட்டும்தான். மக்கள் ஒரு ஜேர்னலிஸ்டை எதுவாக இருந்தாலும் கை வைப்பது தவறு. ஆனால் இவர்கள் செய்வது, இவர்கள் விதைத்த அந்த விதைக்கான பலம் மட்டும்தான். 12 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதையை இவர்கள் விதைத்தார்களோ, எந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய வேலைக்கு எதிராக இவர்கள் வேலை பார்த்தார்களோ, தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக வேலை பார்த்தார்களோ, அந்த நபர்கள் தான் இன்னைக்கு இந்த அளவில் அடி வாங்கி உதை வாங்கி விரட்டடிக்கப்படுகிறார்கள். இன்னும் இவர்கள் திருந்தவில்லை. இன்னும் இவர்கள் மனதில் அகங்காரம் இருக்கு. ஏன்னா மகாராஜாவே அகங்காரம் பிடித்த மகாராஜாவா இருக்கும்போது அவருக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த கூலி ஆட்கள், அடியாட்கள், கூலி போலி பத்திரிகையாளர்கள், அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும். சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.